அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் செய்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என் பணிவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வெள்ளிமலை காட்டாளர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூரில் இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். அருள்மிகு காட்டாளர் திருக்கோயில் ஒரு சாதாரண கோயில் நண்பர்களே. நல்ல அடர்ந்த காடு, உயர்ந்த மலை, அமைதி, ஆன்மீக சக்தி எல்லாம் சேர்ந்த ஒரு தெய்வீக ஸ்தலம் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மலைக்கு நீங்கள் வந்து வரணும். புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷ நாளாக இருக்கும் இந்த கோயில்களில். புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லா அன்னதானம் போடுவாங்க நண்பர்களே. அதுவும் புரட்டாசி மாதங்கிறனால பெருமாள் கோயிலுங்கிறனால ரொம்ப நல்ல ஆன்மீகம் நல்ல விசேஷமாக இருக்கும். புரட்டாசி மாதம் பூராமே விசேஷமாக தான் இருக்கும். அதுலேயும் சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு, அதை சொன்னேன், அடர்ந்த காடு, உயர்ந்த மலை, அமைதி, ஆன்மீக சக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வீக ஸ்தலம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோயிலோட வரலாறு, வழிபாட்டு சிறப்பு, எப்படி போகலாம், எந்த நேரத்தில் போகலாம், என்னோடய முதல் அனுபவம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, எக்ஸ்ட்ராக்ட் லொக்கேஷன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ராஜபாளையம் மலைப்பகுதியில் வந்து வெள்ளிமலைங்கிற உயரமான மலையின் உச்சியில் அமைந்திருக்கு நண்பர்களே. இங்கே அருள் புரிகிற தெய்வம் வந்து அருள்மிகு காட்டழகர் பெருமாள் கோயில். காட்டுக்குள்ள தவம் செய்த முனிவர்கள் தரிசனம் தந்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த இடத்திற்கு வரும்பொழுது நல்ல மனசு தானாக அமைதியாயிரும். நகர சத்தம் இருக்காது, வாகன சத்தம் இருக்காது, இயற்கை இறையுணர்வு மட்டுமே இருக்கும் நண்பர்களே. வெள்ளிமலை பேரின் காரணம், அதாவது வெள்ளிமலைன்னு ஏன் பேர் வந்து தெரியுமா நண்பர்களே? மழைக்காலங்களில் இந்த மலையிலிருந்து வரும் வெள்ளை நீரூற்று வெள்ளி போல மின்னுமா. அதாவது மலையிலேருந்து வர நீர் வந்து வெள்ளி போல மின்னுமா நண்பர்களே. வெள்ளிமலை வந்ததுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. இந்த மலை முழுவதும் தெய்வ சக்தி நிறைந்ததாக இருக்குமா. அதனால் இங்கே தவம் செய்தால் மன அமைதி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதாவது நாங்கள் நண்பர்கள் 6 பேர் வந்தோம். என்னுடைய நண்பர்கள் மொத்தம் 6 பேர் வந்தோம். எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ராட்டாக வந்து 1 hour ஆகும். 1 hour 30 minutes ஆகும். அதாவது காரில் வந்தோம். கார் வந்து கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அந்த பேஸ்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நிப்பாட்டுற மாதிரி வரும். பைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்டில் அந்த பேஸுக்கு கீழே வந்துடும். ஆல்மோஸ்ட் அந்த பேஸுக்கு கீழே வந்துடும். அந்த பைக் லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஷாப்பு தான் கடைசி ஷாப்பு. உங்களுக்கு தண்ணி வாங்கணுன்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணீர் ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்காது. மேக்ஸிமம் தயவுசெய்து பகுதியில் பிளாஸ்டிக் பாக்கெட்டோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ எதையும் தயவுசெய்து தூக்கி போடாதீங்க. எல்லாத்தையும் ரிட்டன் கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்து குப்பைத்தட்டில் அவுட் பண்ணுங்கள். இதுதான் பைக் லொக்கேஷன் நண்பர்களே. இங்கே தான் நீங்கள் பைக்கு போட முடியும். இதுக்கு மேலே நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனாலும் அது உங்களுக்கு வந்து ரிஸ்க்காக இருக்கும். அதனால் தயவுசெய்து இங்கே பைக்கை போட்டுடலாம். நல்லா தண்ணீர் பார்த்திங்கன்னா அற்புதமான இயற்கை நல்ல தண்ணீர், அருமையான தண்ணீர் ஓடுகிறது பார்த்திங்களா. ஆறு மாதிரி சூப்பரான ஒரு தண்ணீர் ஓடுகிறது. ஆறு மாதிரி போய்கிட்டே இருக்கும். அங்கங்கே மலை பூரா அந்த மாதிரி ஆறு மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீரோடை தான் எல்லாமே. ஆமாம், நீங்கள் வந்து மழைக்காலங்களில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, தண்ணீருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதேமும் கோடை காலத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. அதனால் எப்பயுமே ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, சரியா? ஆனால் தயவுசெய்து அந்த தண்ணீர் பாட்டிலை மலைப்பகுதியில் வந்து தூக்கி போடாதீங்க. ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். இது வந்து மலைங்கிறது சின்ன மலை தான் நண்பர்களே. அதனால் நீங்கள் வந்து குழந்தைகளை கூட கூப்பிட்டு போகலாம், பெரியவர்கள் வரலாம், பெண்கள் வரலாம், ஆனால் முதியவர்கள் வரலாம். ஆனால் உங்களுடைய உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைஞ்சது 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 4லேருந்து 5 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு ஏற முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்பலாம் கரடு மூடாக இருக்காது. பாதைகள் நல்லா தான் இருக்கும், சமதளமாக இதாக தான் இருக்கும். கடைசியில் ஏறப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வரும். அங்கே தான் கொஞ்சம் மேலே இங்கேயும்
ரொம்ப மூச்சு வாங்குவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாதைகள் பூரா ரொம்ப 2 சைடு தோப்பு, அற்புதமான நடைப்பயணமாக இருக்கும். உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியாது. பறவைகள் சத்தம் இருக்கும், அடர்ந்த காடு, குளிர்ந்த காற்று. நடக்கும்போது ஒரு பயமில்லை, அமைதியாகத்தான். மலை ஏற ஏற நம்ம மனசில் இருக்கிற பாரம் ஒன்று ஒன்றா குறையும். முதல் முறை வர்றவங்க அவசரப்படாமல் மெதுவாக நடந்து செல்லுங்கள். ஆமாம், புராணங்கள் சொல்லப்படுது என்னென்னா, முனிவர்கள் இந்த காட்டில் வந்து தவம் செய்தபோது அவர்களை காக்க காட்டழகர் பெருமாள் இங்கே வெளிப்பட்டாராம். அதனால தான் காட்டுக்குள் உறையும் அழகர் காட்டழகர் என்று பெயர் வந்தது. இன்றும் மலையை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லா சைடும் சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோப்பு சரௌண்டிங் ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல தோப்பு நடுவுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மலையில் நடக்கிற மாதிரியே இருக்காது நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஆமாம், இது வந்து டயர்ட்னஸ் தெரியாது. அது புரட்டாசி மாதம்னாலேயும் நல்ல பெண்கள் வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க, வயதானவர்கள் வருவாங்க. பாதுகாப்பு இது பார்த்திங்கன்னா பாதையை விட்டு விலகாதீங்க நண்பர்களே. பாம்பை விலங்கு கண்டா பேனிக் ஆகாதீங்க, சத்தம் போடாதீங்க, குப்பையை அங்கங்கே போடாதீங்க, தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கோங்க. பேசிக் மெடிசன், அதாவது உங்களுக்கு வந்து பிபி சுகர்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு நாள் முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. ஆமாம், எதுக்கும் சுகர் மாத்திரை இருந்தால், பேபி சுகர் இருந்தால் கட்டாயம் மெடிசன் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் கையிலோ அல்லது கவனமோடு பார்த்துக்கோங்க. வயதானவர்கள் இடையிடையே ஓய்வு எடுத்துகிட்டு வாங்க. மூச்சு பிரச்சனை இருந்தால் மேலே தயவுசெய்து போகாதீங்க. வீசிங் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மலை ஏறாதீங்க. மலை ஏறும்போது சேஃப்டி செருப்பு கட்டாயம் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் சேஃப்டி செருப்பு போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடி அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக போடாமல் நீங்கள் இது பண்ணிவிட்டு 1 வீக் போடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போடாமல் நடங்க. அன்னைக்கும் பார்த்துட்டு நீங்கள் செருப்பு போடாமல் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 1 வீக் முன்னாடியே போடாமல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செருப்பு போடாமல் நடந்துக்கோங்க. செருப்பு போட்டு போகிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. தயவுசெய்து செருப்பு போடுறதுனால ஒரு தவறும் கிடையாது. பாருங்க நண்பர்களை, பார்த்துட்டே வாங்க. நானும் என்னுடைய ஆடியோ கொடுத்துட்டே வரேன். பாதையில் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பாதையில் பார்த்துட்டே வர்றீங்க. ஏதாவது ஒரு நஷ்டம் இருக்காது, கரடு முரடாக இருக்காது. இது வந்து மலைப்பாதை மாதிரியே தெரியாது. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி, வெள்ளியங்கிரி எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் நண்பர்களே. சதுரகிரி கூட அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்காது. வெள்ளியங்கிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும். பாதைகள் வந்து 7 மலைகள் சேர்ந்த பகுதி தான் வெள்ளியங்கிரி மலை நண்பர்களே. அதெல்லாம் வந்து பெண்கள் குழந்தைகள் ஏற முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் சதுரகிரி கூட ஏறிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட்டு அடுத்து பேஸ் நெருங்கிட்டோம், பேஸ் எண்டை நெருங்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து நம்ம மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் சமதளமாக பார்க்க முடியாது. ஓரளவுக்கு தான் சமதளமாக பார்க்க முடியும். அடுத்து கொஞ்சம் பாதைகள் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ரொம்ப கரடு முரடாக இருக்காது, பாதைகள் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். பார்த்துவோம். வனத்துறை அதிகாரிகள், வனத்துறையினர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த போர்டு வச்சுருக்காங்க. இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. பாதையை விட்டு தயவுசெய்து விலகாதீங்க மலைப்பகுதிகளில். ஏன்னா யானைகள் அதிகமாக நடமாடுற பகுதி, சரியா? அதேமாதிரி எப்பயுமே 1-2 பேர் சேர்ந்து போங்க, தனியாக போகாதீங்க. அதேமாரி காட்டுக்குள்ளே சத்தம் அதிகமாக போக நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மலையில் ஏறுறோம்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இந்த மலையில் இல்லை, பொதுவாக எந்த மலையில் ஏறினாலும் கண்டிப்பாக அந்த வனத்துறையினர் போட்டிருக்கிற போட கண்டிப்பான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த இது இருக்கும். நமக்கு முன்னாடியே ஒரு தடவை போய் செக் பண்ணியிருப்பாங்க. இது விலங்கினங்கள் இருக்கா என்னென்று செக் பண்ணிட்டு தான் நம்மளை ஃபஸ்ட்டு அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம எடுத்த எடுப்புலேயே நம்ம வந்து உள்ளே விட மாட்டாங்க.
அதனால் தயவுசெய்து அவங்க போட்டிருக்கிற கூட நல்லபடியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை வந்து தொடருங்க. தயவுசெய்து பாதையை விட்டு மட்டும் விலகாதீங்க. ஏன்னா யானைகள் யானைகள் ரொம்ப தெரியும் இந்த பர்டிகுலர் பிளேஸில். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த யானையோட கழிவுகள் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பாக நடந்து போங்க. குழந்தைகளை தயவுசெய்து தனியாக விடாதீங்க. அதேமாதிரி கையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போனால் பார்த்து கொண்டு போங்க. ஏன்னா அங்கங்கே குரங்குகள் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து வரீங்க, பாதைகள் எதுவுமே கரடு மூடாக இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக நடக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து காலை நேரத்துக்கு வர்றதுக்கு நல்லா உகந்த நேரம். காலையில் வரணும் நம்ம. ஏன்னா நம்ம மதிய நேரம் ஈவினிங் நேரம்லாம் வந்தோம்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும். அதனால் காலையில் நேரத்தை வர்றதுக்கு நல்ல உகந்த நேரம். எப்பயுமே வந்து ஒரு மலையில் ஏற ஆரம்பிக்கணும்னா காலையில் நேரம் நல்ல உகந்த நேரமாக இருக்கும் நண்பர்களே. எப்பயுமே மலைகள் ஏறணும்னா ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ஒரு சில மலையெல்லாம் நம்ம அப்படி ஃபாலோ பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல முன்னாடியே, வெள்ளையங்கிரி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா பகலில் ஏற முடியாது. ஏன்னா ஒரு 3-4 மலைகள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வெயில் ஓப்பனாக தெரியும். 5வது மலை 6வது மலை 7வது மலைலாம் மேகத்துக்கு மேலே போகிறனால கொஞ்சம் குளிர்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மலையெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு தான் வர்றீங்க, பாருங்கள். ஏன்னா நான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் எடுத்தேன். 1 மணி நேரம் போட்டேன்னா அந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது, உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து அதை கட் பண்ணி 31 நிமிஷம் போட்டிருக்கேன். பாருங்கள் எல்லாத்தையும். முன்னாடி போகிறது என்னோடய நண்பர்கள் தான். அவங்க தனியாக விடலை என்னை ஆக்சுவலாக. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் மெதுவாக தான் பின்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வந்தேன். ஏன்னா தனியாக அவங்க விட மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனியாக யாரும் நடந்து வரக்கூடாது. ஏன்னா யானைகள் அங்கங்கே பார்த்தோன்னா கருவல் அங்கே அப்பைக்கப்போ போட்டு போயிருக்கு. அதனால் வனத்துறையினரே நம்ம போகிறப்ப முன்னாடியே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக போகணும், பாதுகாப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. பார்த்துட்டே வாங்க. நல்லா 2 சைடும் நல்லா மரங்கள், நல்ல உயரமான மரங்கள் ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா பார்த்துட்டே வாங்க. நம்ம மலையில் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு ஹாஃப் இதை கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இது வந்தாலே நமக்கு வந்து ஒரு பாதி தூரம் கடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மழைக்காலங்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக வரணும். ஏன்னா அங்கங்கே தண்ணிகள் ஓடும். இந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல பூரா குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போர்டு வச்சுருக்காங்க, வனத்துறையினர் இங்கனக்குள்ளே வந்து குளிக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்ட்டு. தயவுசெய்து அவங்க போட்டிருக்கிற போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரும் இறங்காதீங்க. ஏன்னா தண்ணீரோட வேகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அதிகரிக்கலாம். ஏன்னா மலைப்பகுதியை பொறுத்தளவு நம்மளால் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் பாதுகாப்பாக இருங்க. என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கிறது தான் நல்லது நமக்கு. சேஃப்டி ஃபஸ்ட் நண்பர்களே. அப்படியே நடந்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸில் நீங்கள் வந்து 1.5 ஹவர்ஸில் நீங்கள் வந்து அந்த அன்னதான கூடன்னு சொன்னல அங்கனக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அன்னதானத்துக்கு போகிற இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் புரட்டாசி மாதம் மட்டும்தான் அன்னதானம். பிறகு அதுக்கப்புறம் மற்ற நாட்கள் எப்போன்னா நான் அப்படின்னு ஒரு நாட்களில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. புரட்டாசி மாதம்னா வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருமாள் கோயிலுங்க. உங்களால் முடிஞ்ச நன்கொடையே கொடுத்துட்டு வாங்க. அந்த டைமிங் போனீங்கன்னா சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. உங்களால் முடிஞ்ச நன்கொடையை நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம்.
நல்ல உணவு போடுவாங்க. காலை உணவுனா காலை நேரத்தில் போனால் காலை உணவு, மதிய நேரத்தில் போனால் மதிய உணவு போடுவாங்க. ஆமாம். நான் இப்போ இந்த பயணம் வந்து நண்பரோட பண்ணேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, இதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி என் ஃபேமிலி கூப்பிட்டு போயிருந்தேன். என் டாக்ட்ரு, என் ஒய்ஃபு, நானும் 3 பேர் போனோம். பைக்லேயே தான் போனோம். 1 ஹவர் வந்து 1.5 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு ஆல்மோஸ்ட்டு. நல்ல ஒரு அனுபவம். ஆக்சுவலாக சின்ன குழந்த தான். என்னோடய டாக்டர் வந்து 4 வயசு தான் ஆகுது. தூக்கில் செய்யலை. அவன் வாட்டி ஏறினா, அதே மாதிரி அவள் வாட்டி இறங்கிட்டா. ஒரு டயர்ட்னஸ்ன்னு தெரியல. அதனால் குழந்தைகளை கூப்பிட்டு வரலாம். ஓரளவுக்கு நடக்க முடிஞ்ச குழந்தைகளை கூப்பிட்டு வரலாம். தூக்கிட்டும் போகலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான். அந்தளவுக்கு உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாதனால தூக்கிட்டு போகலாம். அதனால் நான் கொஞ்சம் கூட தூக்கிட்டு வரல. என் டாக்டர் வந்து அவளாக நடந்து வந்துட்டா. அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் வந்து ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நண்பர்கள். ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டுருக்கோம். நம்ம மலையின் கீழே அன்னதான கூடத்தை நெருங்கிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அன்னதான கூடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து பேஸு. அந்த நான் சொன்னல படிக்கட்டு, அந்த படிக்கட்டு மட்டும் குறைஞ்சது ஒரு 240 300 நெருக்கி வரும்னு நினைக்கிறேன். அந்த படிக்கட்டு மட்டும் ஆல்மோஸ்ட் இந்த வழுக்கு பாறை நெருங்கியிருக்கோம். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க. எல்லா நேரமும் ஒரே நேரமாக இருக்காது. ஏன்னா தண்ணீர் ஓடுறப்ப வலிக்கு விடும், ரொம்ப வழுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை வாங்க. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். குழந்தைகளை மட்டும் ஜாக்கிரதையாக கையை பிடிச்சி கூட்டுவாங்க. அதேமாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்து வைங்க. முன்னாடி போகிறது பூரா என் நண்பர்கள் தான். அந்த 4 பேரும் என் நண்பர்கள் தான். ஆமாம். சுற்றி பாருங்கள். அழகான இயற்கையான இயற்கையாக ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து பயணத்தை தொடரலாம். வேகமாக ஏறுறதுல ஒரு பயணம் இல்லை நண்பர்களே. மெல்ல ஏறுங்க. நல்லா இயற்கையை அனுபவித்து ரசிச்சுக்கிட்டு ஏறுங்க. ஏன்னா இந்த மாதிரி பயணம்லாம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் நகர்ப்புறங்கள் வாழ்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி பயணங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. நாங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு 3 முறையாவது வந்துடுவோம் அந்த மலைக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மலை தான். அதனால் எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ஏகாதசினாலும் சரி தான், ஏன்னா ஒரு விசேஷ நாட்கள், பெருமாள் விசேஷ நாட்களில் சாட்டர்டே வந்துடுவோம். கண்டிப்பான முறையில் வருவோம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஏறக்கூடிய மலை தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதுரகிரிக்கு கண்டிப்பாக போவோம். இந்த மாதிரி மலை பயணங்கள் வந்து நல்ல ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும் நமக்கு. 2வது மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நண்பர்களே. இது வந்து அதனால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி மலை பயணங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஏறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அங்கங்கே பார்த்திங்கன்னா நீரோட ஓடுது பார்த்திங்களா. நீரோட இந்த மாதிரி ஓடுறப்ப ரொம்ப பாதுகாப்பாக ஏறுங்க. ஏன்னா கால் வந்து சிலிப்பறி ஆகும். பாறைகள் தான் போட்டிருப்பாங்க நடுவில். வயதானவர்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்து வரணும். வயதான பெண்கள்னாலும் சரி தான், இப்போ வயதான ஆண்களும் சரி தான். குழந்தைகளை பார்த்து கையை பிடிச்சி கூட்டுவாங்க. இது பரவாயில்ல, இது கொஞ்சம் சமதளமாக இருக்கும். சதுரகிரியெல்லாம் பார்த்திங்கன்னா மலைகள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். காலை ரொம்ப எட்டி மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு அலுப்பு தெரியாது. 2வது மெயினாக என்னென்னா நமக்கு வந்து இந்த காடுகளுக்கு நடுவில் நடக்கிறனால எந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. ஆமாம், நீங்கள் தாராளமாக வரலாம். இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை ஏகாதசி நாட்களில் வந்து அதிகமாக பக்தர்கள் வருவார்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் அனுபவம் நண்பர்களே. முதல் முறையாக இந்த கோயிலுக்கு வந்தப்போ ஒரு விஷயம் உணர்ந்தேன். நான் வந்து கடவுள் என்பது சத்தமில்லாத இடத்துல தான் அதிகமாக பேசுகிறார். இந்த இடம் வந்து பணம் புகழ் வந்து எதுவுமே கேட்காது. அமைதியை மட்டும் நல்லா அமைதியை தரும். நல்லா அமைதியாக இருக்கும். இடம் வந்து எந்த ஒரு சத்தம் தாமலாமல் அமைதியாக இருக்கும்.
அது வந்து நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும், நல்ல ஒரு மன அமைதியை மட்டும் கொடுக்கும். அதனால் நேரம் அதான் சொன்ன மாதிரி நல்லபடியாக இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மலைப்பயணங்கள்ன்றப்ப நல்ல அனுபவம் கொடுக்கும். மலை ஏறுறப்ப நான் சொல்லியிருந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். தனியாக போகாதீங்க, 2-3 பேர் சேர்ந்து போங்க. டைம் எடுத்து பொறுமையாக, வயதானவர்கள், வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தயவுசெய்து உட்காந்து போங்க. உங்களில் ரொம்ப மூச்சு வாங்குது அப்படிங்கிறவங்க தயவுசெய்து மேலே ஏறாதீங்க, சரியா? ஏன்னா மேலெலாம் போயாச்சுன்னு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா மெடிக்கல் இதெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி மலைகளில் மெடிக்கல் இஷ்யூ கேம்பெல்லாம் இருக்காது. அதனால் மெல்ல நடங்க. அதனால் பிபி சுகர் இருக்கிறவங்க தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடங்க. ஆல்மோஸ்ட் நம்ம மலையை நெருங்கிட்டுருக்கோம், இதை முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஏறிட்டோம். இன்னொரு 40% இருக்குது. பார்த்துட்டே வாங்க நண்பர்களே. இந்த இடத்த பாருங்கமே, நல்ல அற்புதமான இடம். அந்த தண்ணீர் சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை கேளுங்கமே. நான் உங்களுக்கு அந்த தண்ணீர் சத்தத்தை போட்டு விட்றேன்.
நண்பர்களே, நம்ம நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அன்னதான கூடத்தை நெருங்கி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அன்னதான கூடத்துக்கு போயிடுவோம். அந்த அன்னதானம் போடுற இடத்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அன்னதானம் வந்து கிடைக்கும். அன்னதானம் சாப்பிட்றதுங்கிறது நல்ல ஒரு விஷயம் தானே, அது ஒரு பிரசாதம் தானே. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச நன்கொடையை வந்து செய்யுங்க. கோயிலுக்கு அந்த அன்னதானம் நடத்துகிறவங்களுக்கு இது வந்து கோயிலேருந்து நடத்துகிறாங்களா இல்லைனா வெளியே ப்ரைவேட்லேருந்து நடத்துகிறாங்களா தெரியல. ஆனால் அந்த நாட்களில் வந்தோம்னா அன்னதானம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், விசேஷ நாளாக இருக்கும். அமாவாசை ஏகாதசி நாட்கள்லாம் ரொம்ப விசேஷ நாட்களாக இருக்கும். அதனால் அந்த நாட்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அதுவும் மெயினாக அந்த விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடக்கு தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் தயவுசெய்து வரணும். எத்தனை மக்களுக்கு இந்த கோயில் இருக்கிறது தெரியல. ஆனால் நான் வீடியோ போட்டு விட்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து எல்லோரும் வாங்க. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். மலையோட ஆல்மோஸ்ட்டு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டெப்பு வந்து படிக்கட்டுகள் நடக்கிறது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்தது கூட உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. ஆனால் இந்த படிகள் ஏறினது தான் உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் தெரியும். அதனால் படிகள்லாம் ஏறுறப்ப ரொம்ப கவனமாக ஏறுங்க. உட்காந்து கூட ஏறுங்க. இதுதான் அன்னதான கூடம். அதுவும் புரட்டாசி மாதம் ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கும். இங்கே பூரா ரொம்ப க்ரௌட் இருக்கும். அதனால் இதுதான் அன்னதான கூடம். பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த சைடு பூரா உட்காந்து சாப்பிட்றதுக்கு மண்டபம், இந்த சைடு பூரா பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன், அதாவது செய்கிற இடங்கள் பூராமே வந்து பண்ணுற இடங்கள் பூராமே அந்த புரட்டாசி மாதம் வந்தாலே ரொம்ப பிஸியாக இருக்கிற இடம் இதுதான். இப்போ அளவுக்கு இருக்காது. புரட்டாசி மாதம் வந்தால் மட்டும்தான் ரொம்ப பிஸியாக இருக்குங்க. மற்ற நாட்களில் போடுறாங்களா என்னென்னு தெரியல. அதுக்கு இன்னொரு நாட்களில் நான் வந்து கேட்டு நான் என்னென்னா உங்களுக்கு வருங்காலங்களில் சொல்கிறேன். இது வந்து நூற்புரை கங்கை தீர்த்தம். இது ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து அந்த படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இங்கே வந்து ஒரு கை கால் அலம்பிட்டு ஒரு சில பேர் குளிப்பாங்க. குளிச்சுட்டு நம்மளால் குளிக்க முடியலன்னா ஒரு கை காலாவது கழுவிட்டு நம்ம தலையில் தீர்த்தத்தை இது பண்ணிவிட்டு தயவுசெய்து அதுக்கப்புறம் படிக்கட்டில் ஏற ஆரம்பிங்க. செருப்பாக கழட்டி போடுறவங்க இங்கே கூட கழட்டி போட்டுக்கலாம். இல்லை அவங்களால முடியலை, செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதவங்க தயவுசெய்து அங்கே மேலே கோயிலே இருக்குது, அதுக்கு வெளியே கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். படிக்கட்டுங்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும். பொறுமையாக ஏறுங்க. உட்காந்து ஏறுங்க, பொறுமையாக ஏறுங்க. நாங்கள் அடிக்கடி மலை ஏறுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்ங்கிறது தெரியாது. இதுக்கு மேலே பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறுவோம். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் இதை ஏறிட்டோம். ஏறின இது தான் இது. பாருங்கள், பொறுமையாக இருங்க. படிக்கட்டுங்கிறதால ரொம்ப பொறுமையாக ஏறணும். ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்கும். நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது, நார்மலாக நீங்கள் ஏறுற மாதிரி இருக்காது. இவ்வளோ தூரம் ஏறு வந்து ஈஸியாக ஏறி வந்துருப்பீங்க. ஆனால் இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆல்மோஸ்ட் முடிட்டோம். ஆல்மோஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் பல பக்தி பயண வீடியோக்கள் நான் சீக்கிரமாக வர்றேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். இது என்னுடைய முதல் ஆடியோங்கிறதுனால கொஞ்சம் தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண தான் என்னோடய தவறுகள் தெரியும். அதை நான் வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்க முடியும். அதனால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி கோயில்கள் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் நண்பர்களே அருள்மிகு ஸ்ரீ காட்டலர் பெருமாள் கோயில். இதுதான் நண்பர்களே, மலைக்கு நடுவில் அற்புதமான இடத்துல லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அற்புதமான லொக்கேஷனாக இருக்கும். நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.